வணக்கம் நண்பர்களே. வீடியோவை தொடர்வதற்கு முன்பு நமது சேனலுக்கு புதியதாக வந்திருக்கும் நண்பர்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். சரி, இப்போது வீடியோவை தொடங்கலாம். சில காலமாக என்னிடம் டியூஷனுக்கு வந்த குழந்தைகளில் ஒரு பையன் மற்றவர்களை விட பெரியவன், 15 வயது. மற்ற குழந்தைகளிலிருந்து வித்தியாசமானவன். அவனது டியூஷன் நேரத்தையும் மற்ற குழந்தைகளிலிருந்து தனிமைப்படுத்தியிருந்தேன். அவன் வரும்போதெல்லாம் தனது மடியில் பையை வைத்துக்கொண்டு என்னை பார்த்துக்கொண்டே இருப்பான். ஒரு நாள் நான் போர்டை விட்டு திரும்பிய போது அவனது பார்வை போர்டில் இல்லை, வேறு ஏதோ ஒன்றை கவனித்துக் கொண்டிருந்ததை பார்த்தேன். அதையும் தாண்டி அவனது மடியில் இருந்த பையை நான் அகற்றியபோது அதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். அந்த 15 வயது பையன் என்னை பார்த்தான். என் பெயர் நேகா, ஒரு நல்ல பள்ளியில் வேலை செய்து வந்தேன். என்னிடம் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை இருந்தது. எனக்கு 25 வயது. எனக்கு என்னை விட 2 இளைய தங்கைகள் இருந்தனர். எங்கள் குடும்பம் என் தங்கைகள் மற்றும் தாயுடன் மட்டுமே சுருங்கியிருந்தது. பள்ளியில் வேலை செய்யத் தொடங்கினேன். எனது முழு சம்பளத்தையும் தாயிடம் கொடுத்தேன். கடந்த சில ஆண்டுகளாக எனது நல்ல வேலையின் காரணமாக நான் வேறு சொத்துகளையும் வாங்கியிருந்தேன். இப்போது எனது வயதும் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பியபோது வீட்டில் சில விருந்தினர்கள் வந்திருந்ததை பார்த்து நின்றேன். ஏனென்றால் அவர்களின் வருகை பற்றி என் தாய் எனக்கு எதுவும் சொல்லியிருக்கவில்லை. நான் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு படுக்கையறைக்குச் சென்றேன். ஆனால் படுக்கையறைக்குள் சென்றபோது அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் எனது இளைய தங்கை நல்ல உடைகளை அணிந்து அமர்ந்திருந்தாள். இதன் அர்த்தம் விருந்தினர்கள் என்னை அல்ல, எனது இளைய தங்கையை சந்திக்க வந்திருந்தனர். ஒரு வகையில் எனது எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் முடிந்தன. இப்போது எனக்கு 30 வயது. திருமணம் நடக்கவிருந்தது. ஆனால் என் திருமணத்திற்கு பதிலாக என் தாய் என் சிறிய தங்கையின் திருமணத்தை நடத்தி வைத்தார். இதன் பின்னணியை நான் நன்கு புரிந்து கொண்டேன். மேலும் சில வருடங்கள் ஓடிவிட்டன. இப்போது எனக்கு 35 வயதாகிவிட்டது. ஆனால் என் தாய் என் திருமணம் பற்றி பேச தயாராக இல்லை. அவர் தனது 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவர்களின் மகள்களுக்கு அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்து கொண்டிருந்தன. ஆனால் நானோ பின்தங்கியிருந்தேன். அவர் என் வளர்ப்புத் தாய் தன் சொந்த மகளுக்கு உரிய வயதில் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் என் மீது கவனம் செலுத்த தயாராக இல்லை. நான் அவருக்கு ஒரு தங்கமுட்டையிடும் கோழி மட்டுமே. அதனால்தான் அவர் எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். நாளுக்கு நாள் எனக்கு திருமணமாகவில்லையே என்ற வருத்தம் அதிகரித்தது. ஏனெனில் என் வயதும் ஏறிக்கொண்டிருந்தது. என் தாயின் தேவையற்ற பேராசையால் என் வாழ்க்கை பாழாகிவிட்டது. அனுபவமிட்டவளாக நான் என் ஊரில் வேலையை விட்டுவிட்டு வேறு ஊரில் வேலை செய்ய முடிவு செய்தேன். அங்கு ஒரு வாடகை வீடு பார்த்துவிட்டு அந்த நகரில் ஒரு பள்ளியில் சேர்ந்தேன். ஆனால் நான் சேர்ந்து 1 மாதம்தான் ஆகியிருந்தது. ஆசிரியர்களுக்கு முறையான சம்பளம் வழங்கப்படாததால் அந்த புதிய பள்ளிக்கு திடீரென்று பூட்டு போடப்பட்டது. இதனால் பல ஆசிரியர்கள் ராஜினாமா செய்தனர். நானும் அவர்களில் ஒருவரானேன். இப்போது நான் எனது சேமித்த பணத்தை செலவழிக்கத் தொடங்கினேன். எனது சேமிப்பு நீண்ட காலம் நீடிக்காது என்பதை நான் அறிந்திருந்ததால் வீட்டில் டியூஷன் கிளாஸ் எடுக்கத் தொடங்கினேன். நான் எனது வாடகை வீட்டுக்கு வெளியே இங்கு டியூஷன் வகுப்பு நடத்தப்படுகிறது என்று ஒரு பலகையை மாட்டினேன். பலகை மாட்டி 5 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் கதவை திறந்தபோது ஒரு பெண்ணும் அவளது மகனும் என் வாசலில் நின்றிருந்தார்கள். மெல்ல மெல்ல 5 முதல் 6 மாணவர்கள் என் டியூஷனுக்கு வரத் தொடங்கினர். சில நாட்களுக்குப் பிறகு 15 வயது சிறுவன் நிகில் என் டியூஷனுக்கு வந்தான். அந்த பெண்ணின் கையில் 6 மாத குழந்தை இருந்தது. அவளது மூத்த மகன் நிகில் அருகில் நின்று கொண்டிருந்தான். அந்த பெண் நிகிலை என்னிடம் சேர்த்துவிட்டு கூறினாள், தயவு செய்து எனது மகனுக்கு குறைந்தபட்சம் 4 மணி நேரம் உங்கள் வீட்டில் டியூஷன் சொல்லிக் கொடுங்கள். அவன் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறான், படிப்பதும் இல்லை. குறைந்தது உங்கள் பயத்தினாலாவது அவன் கொஞ்சம் படிப்பான். உங்களுக்கு கூடுதல் வகுப்புக்காக கூடுதல் பட்ஜெட்டில் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன். எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வேறு குடும்ப உறவுகள் யாரும் இல்லை. நான் வேறு யாரிடம் போய் பதில் சொல்வது என்று ஒப்புக்கொண்டேன். மறுநாளிலிருந்து நிகில் டியூஷனுக்கு வரத் தொடங்கினான். படிப்பிலும் அவன் மிகவும் புத்திசாலியாக இருந்தான். மற்ற குழந்தைகள் சென்ற பிறகும் நிகிலுக்கு கூடுதல் வகுப்புகள் இருந்தன. டியூஷன் நேரத்தில் நிகில் ரொம்ப நன்றாக பேசுவான். அவனுடன் டியூஷன் நேரம் செல்வதே எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நானும் என் வாழ்க்கையில் தனியாக இருந்தேன். எனக்கும் பேசுவதற்கு யாராவது கிடைத்தார்கள். இப்படியே பல நாட்கள் கடந்தன. நான் வசிக்கும் வீட்டின் மேல் மாடியில் ஒரு அறை காலியாக இருந்தது. இப்போது அங்கே ஒரு நபர் வாடகைக்கு வந்தார். அவரும் என்னைப் போல தனியாள்தான். ஒரு நாள் மாலை 6 மணிக்கு நிகில் வீட்டிற்கு புறப்பட்டபோது புதிய வாப்பதாரர் என்னை தேநீர் அருந்த அழைப்பதற்காக என் வீட்டிற்கு வந்தார்.
இதை கேள்விப்பட்ட நிகில் வேண்டுமென்றே இன்னும் கொஞ்சம் நேரம் டியூஷனில் நின்றான். அவன், மேடம், எனக்கு கணிதத்தில் ஒரு கேள்வி புரியவில்லை என்று உள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டான். நானும் அவனை வகுப்பறைக்குள் அழைத்து வந்து கரும்பலகையில் கேள்வியை விளக்கத் தொடங்கினேன். ஆனால் நிகிலின் கவனம் பலகை மீது சுத்தமாக இல்லை. அவன் தேவையில்லாமல் என் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தான். அதை நான் புரிந்து கொண்டபோது அவனிடம், நீ எந்தக் காரணமும் இல்லாமல் என் நேரத்தை வீணடிக்கிறாய். உன்னுடைய டியூஷன் நேரம் முடிந்துவிட்டது, இப்போது நீ வீட்டிற்குப் போகலாம் என்று கூறினேன். அதன் பிறகு அவனுக்கு என்ன ஆயிற்று என்று எனக்குத் தெரியவில்லை. கிளம்பும்போது அவன் என் கையை பிடித்து, மேடம், நீங்கள் மிகவும் அருமையாக இருக்கிறீர்கள், நான் திரும்பி வருவேன், அதுவரை உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான். அவனுக்கு என் மீது எதற்காக இவ்வளவு அக்கறை என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் டியூஷன் நேரம் வந்தும் அவன் வரவில்லை. திடீரென்று வானத்தில் மேகங்கள் மூடிக்கொண்டன. எப்போது வேண்டுமானாலும் பலத்த மழை பெய்யக்கூடும் போல் இருந்தது. அதனால் 1 மணி நேரத்திற்கு வரவிருந்த குழந்தைகளை அரை மணி நேரத்திலே விடுமுறை விட்டேன். அரை மணி நேரத்திற்குள் பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. சற்று நேரம் கதவருகே நின்று மழையை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு திடீரென்று சிறிது நேரம் கழித்து நிகில் முழுமையாக நனைந்தபடி என் வீட்டை நோக்கி வருவதைக் கண்டேன். அவனது இந்த நிலையைக் கண்டு அவனை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீட்டிற்கு வந்த நிகிலை அரவணைத்தேன். அவனது திடீர் நடத்தைக்கான காரணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் அழுது கொண்டிருந்தான். அவன் அழுவதற்கான காரணத்தை கேட்டபோது, இன்று அவனுடைய தாய் தன்னை அடித்ததாகவும் அதனால்தான் வீட்டிற்கு திரும்பப் போவதில்லை என்றும் கூறினான். நிகில் வீட்டிற்குச் செல்லவே தயாராக இல்லை. நான் அவனை என் வீட்டிற்குள் நிறுத்தினேன். அவனோ தன் வீட்டிற்குச் செல்லத் தயாராக இல்லை. தேவ்லி இரவாக அவனுடைய தாயும் அவனை தேடி வரவில்லை. அவளுடைய தொலைபேசி எண்களும் கிடைக்கவில்லை. நிகிலை வலுக்கட்டாயமாக வெளியேற்றவும் முடியவில்லை. இரவு அவனை என் வீட்டில் தங்க வைத்தேன். என் அறையில் தங்கினான். மறுநாள் அவனது தாய் என் வாசலுக்கு வந்து, இந்தப் பையனை உங்கள் வீட்டில் பில்குல வைக்காதீர்கள், நான் அவனால் முற்றிலும் சோர்வடைந்து விட்டேன், அவனை உடனே வெளியேற்றுங்கள் என்று பேசிக்கொண்டே நிகில் மீதும் அறைந்தாள். பிறகு நான் அவனையும் அவன் மகனை அடிப்பதை தடுத்தேன். நீங்கள் இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்காதீர்கள், இல்லை என்றால் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டியிருக்கும், அவனை இப்போதே வெளியேற்றுங்கள். உங்களுக்கு அவனுடன் வைக்க இவ்வளவு ஆசை என்றால் அவனை உங்கள் அருகிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். இனி அவனது டியூஷன் ஃபீஸ் கட்டமாட்டேன் என்று கூறிவிட்டு அந்த பெண் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அவளுக்கு அவனது மகனுக்காக எந்த உணர்ச்சியும் இல்லை. நிகில் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தான். அவனது தாய் சென்றதுடன் என்னை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். நான் அவனை அமைதிப்படுத்திவிட்டு அவனது பாலக முகத்தை பார்த்து என் இதயம் கனத்தது. சரி, நான் தனியாகத்தானே வீட்டில் இருக்கிறேன். நிகிலை சில நாட்கள் என்னுடன் வைத்துக் கொள்வோம். அவனது தாயின் கோபம் அமைதியான பிறகு அவள் தன் மகனை அழைத்துச் செல்வாள் என்று நினைத்து நிகிலை என் வீட்டிலேயே வைத்திருக்க முடிவு செய்தேன். நிகிலிடம் சிறிது சாமான்கள் மட்டுமே இருந்தன. அவனது தாய் அவற்றை என் வாசலில் போட்டுவிட்டுச் சென்றுவிட்டாள். நான் அவனது தாயின் சிறிது கோபத்தை புரிந்து கொண்டிருந்தேன். ஆனால் 2 நாட்களுக்குப் பிறகு அவனது பெற்றோர் காலனியை விட்டு வேறு நகருக்கு குடியேறிவிட்டதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அவனது தாயின் போனும் வேலை செய்யவில்லை. நான் நிகிலிடம் இதைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் அவனது பெற்றோர் அவனை விட்டுவிட்டுச் சென்று விட்டார்கள் என்ற விஷயம் அவனுக்கு தெரிந்திருந்தால் அவன் மிகவும் கவலைப்பட்டிருப்பான். இதனால் அவனது இளம் மனதில் எதிர்மறையான தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அந்த நாளுக்குப் பிறகு நான் அவனை என் வீட்டில் தங்க வைக்கத் தொடங்கினேன். அவன் காலையில் நேரத்திற்கு பள்ளிக்குச் சென்றான். மாலையில் டியூஷனில் அமர்ந்தான். 3-4 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த நாட்களில் அவன் என் முன்பு தன் பெற்றோரின் பெயரை தொட்டுக்கூட பேசவில்லை. ஒரு நாள் இரவில் நிகில் தினமும் சாப்பிட்ட பிறகு என் பக்கத்தில் படுப்பதற்காக என் அறைக்கு வந்தான். என் அறையில் தூங்கத் தொடங்கினான். அறை விளக்கை முழுவதுமாக அணைத்து விடுவான். எனக்கு அப்படி இருட்டில் தூங்கும் பழக்கம் இல்லை. ஆனால் நிகிலுக்காக நான் இருட்டில் தூங்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டேன். திடீரென நிகில் மிகவும் அழுதான். பிடித்துக் கொண்டார். ஆனால் பிடி வலுவாக இருந்தது. அதனால் அவர் 15 வயது சிறுவன் போல் தெரியவில்லை. நான் மிகவும் பயந்துவிட்டேன். ஆனால் என் அருகில் எழ முயன்றார். ஆனால் பிடி வலுவாக இருந்தது. சுமார் அரை மணி நேரத்திற்குப் பிறகு அவர் என்னை விட்டு பிரிந்தார். அந்த இரவில் நான் மிகவும் பயந்துவிட்டேன். நான் அவளது பக்கத்திலிருந்து எழுந்து ஹாலுக்குச் சென்றேன். காலையில் நிகில் என் அறையிலிருந்து வெளியே வந்து அந்த இரவில் அவர் என்னுடன் எதுவும் செய்யாதது போல் நடந்து கொண்டார். நான் அவரிடம் எதையாவது கேட்பதற்கு முன்பே அவர் சமையலறைக்குச் சென்றுவிட்டார். அவரது அறையிலிருந்து வெளியே வந்ததும் குளிக்க பாத்ரூமிற்குச் சென்றேன். பாத்ரூமிலிருந்து வெளியே வந்ததும் நிகில் எனக்கு டீக்கோப்பை எடுத்துக்கொண்டு என் அறையில் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார். வெளியே வந்ததும் நான் நிகிலிடம்,
நிகில், உனது உடல்நிலை சரியாகத்தானே இருக்கிறது, அந்த இரவில் என்னை ஏன் பிடித்தாய் என்று கேட்டேன். அதற்கு அவர், மேடம், உங்களுக்கு ஒருவேளை ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் என்றார். அவரது பதில் எனக்கு ஒருவேளை இவையெல்லாம் தூக்கத்தில் நடந்திருக்கலாமோ என்று தோன்றச் செய்தது. அதனால் நான் அந்த பேச்சை மேலும் வளர்க்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் பள்ளிக்குச் சென்றுவிட்டார். மதியம் வீடு திரும்பியதும் வழக்கம்போல் டியூஷனுக்காக உட்கார்ந்தார். குழந்தைகள் அனைவரும் சென்றுவிட்டனர். நான் நிகிலுக்கு பலகையில் கேள்விகளை விளக்கிக் கொண்டிருந்தபோது திடீரென திரும்பிப் பார்த்தேன். நிகில் வேறு ஒரு நிலையில் இருந்தார். அவர் தனது படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. மடியில் பையை வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். விசித்திரமாக நடுங்கிக் கொண்டிருந்தார். நான் அவரை உரக்க அழைத்தேன். அவர் திடீரென அதிர்ந்து போனார். நான், நிகில், நீ மடியில் பையை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாய் என்றேன். என் குரலைக் கேட்டு அவர் மிரண்டு போனார். இப்போது இது குறித்து என் மனதில் பல கேள்விகள் எழத் தொடங்கின. அந்த நாளிலும் நான் அவர் மீது கவனம் செலுத்தவில்லை. வழக்கம்போல் நிகிலின் தாயாருக்கு ஃபோன் செய்ய முயன்றேன். ஆனால் வழக்கம்போல் அவரது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அந்த 15 வயது சிறுவனின் குழந்தை மனத்தில் எந்த ஒரு கெட்ட தாக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் அவரிடம் அவரது பெற்றோரைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நிகிலை என் வீட்டில் தங்க வைத்தது எனக்கு மிகப்பெரிய தவறாக மாறிக்கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் மறுநாளும் இதே போன்ற செயலில் ஈடுபட்டார். அடுத்த நாளே நான் நிகிலிடம் அவரது நடத்தை பகலில் அவன் சந்தையிலிருந்து அனைத்து காய்கறிகளையும் கொண்டு வந்து என் வீட்டில் கொடுக்க வந்தான். ரமேஷும் இருந்தான். ஆனால் நிகிலின் ஆச்சரண கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. ரமேஷ் என்னிடம் நிகிலை பற்றி விசாரித்தபோது நான் நிகிலை மறைத்து அவனது பெற்றோர் அவனை விட்டுச் சென்று விட்டதாகச் சொன்னேன். இதைக் கேட்ட ரமேஷ் அவன் மீது கருணை கொண்டு, மேடத்தை தொந்தரவு செய்வதற்கு பதிலாக இன்றிலிருந்து என் கூட என் அறையிலேயே தங்கிவிடு என்றான். இதைக் கேட்ட நிகில் மிகவும் கோபமடைந்தான். ஆனால் பின்னர் என் பின்னால் வந்து ரமேஷிடம் பதிலளிக்கத் தொடங்கினான். என் நேஹா மேடத்தை விட்டு நான் எங்ஷிஃபஷ் போக மாட்டேன், இன்றிலிருந்து என் மேடத்தின் அருகில் கூட வராதீர்கள் என்றான். திடீரென்று நிகிலுக்கு என்ன ஆயிற்று என்று புரியாமல் பின்னர் நான் நிகிலை கண்டித்து அவனது அறைக்கு அனுப்பிவிட்டேன். பிறகு எனக்காக கொண்டு வந்த காய்கறிகளை என்னிடம் கொடுத்துவிட்டு ரமேஷ் தன் வீட்டிற்குச் சென்றான். நாளுக்கு நாள் நிகிலின் என் மீதான ஆச்சரண விசித்திரமாக மாறிக்கொண்டே சென்றது. இரவில் பிரார்த்தனை நேரத்தில் அவன் என்னை திருமணம் செய்ய விரும்புவது போல் முணுமுணுப்பான். எனக்கு ஒன்னும் புரியவில்லை. தினமும் கனவு கண்டு அவள் என்ன பேத்தியா இல்லை என்ன? ஆனால் என்னுடன் ஏதோ விசித்திரமாக நடந்து கொண்டிருப்பதற்கான அறிகுறிகள் இருந்தன. அதனால் இரவில் நிகிலை வெளியே ஹாலில் படுத்துக்கொள்ளச் சொன்னேன். அவன் என் பேச்சை கேட்கவே இல்லை. என் அறைக்குள் வந்துவிட்டான். வந்த உடனேயே அறையின் விளக்கை அணைத்துவிட்டு அறையில் முழு இருளை ஏற்படுத்திவிட்டு என் அருகில் வந்தான். திடீரென்று நள்ளிரவில் நிகிலின் அதே வழக்கம் மீண்டும் தொடங்கியது. ஆனால் இன்று நிகில் என்னை பிடித்தவுடன் நான் கத்தத் தொடங்கினேன். இதைக் கேட்டு ரமேஷ் ஓடி என் அறைக்கு வந்தான். ரமேஷ் அறையின் விளக்கை ஆன் செய்தான். வெளிச்சம் வந்ததும் என் பார்வை நிகில் மீது விழ நான் நிகிலை பார்த்தபோது அவனது முகம் என் தாய் என்னை அடித்து வீட்டை விட்டு துரத்தியபோது அவளிடம், நீ இந்த நகரத்தை விட்டுவிட்டு போய்விடு என்று அவளுக்குச் சொல். ஏனென்றால் என்னை உங்களிடம் டியூஷனுக்காக அழைத்து வந்த அந்த பெண் என் தாயே அல்ல. அவர்கள் என்னை அனாதை இல்லத்திலிருந்து தத்தெடுத்தார்கள். என்னை தத்தெடுத்தபோது எனக்கு வயது 6. அப்போது அவர்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகியிருந்தன. அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. அவர்கள் என்னை தத்தெடுக்க வந்தார்கள். ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அவர்களுக்கு ஒரு சொந்த குழந்தை பிறந்தது. அவர்களுக்கு சொந்த குழந்தை பிறந்த பிறகு என் மீது அவர்களுக்கு இருந்த பாசம் முற்றிலும் போய்விட்டது. அவள் என்னை வீட்டில் வைத்திருக்க விரும்பவில்லை. இங்கிருந்து போய்விடு என்று அவள் எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பாள். இன்று வரை என்னிடம் அன்பாக பேசிய ஒருவர் கூட என் வாழ்க்கையில் இல்லை. நான் உங்களிடம் டியூஷனுக்காக வரத் தொடங்கிய போது மெல்ல மெல்ல உங்கள் சுபாவத்தை புரிந்து கொண்டேன். நீங்கள் என் தாயை விட என்னுடன் மிக நன்றாக நடந்து கொண்டீர்கள். என் தாய் என்னை அடித்து வீட்டின் வெளியே துரத்தியபோது அன்று உங்கள் முன் நின்றவள் நீங்கள்தான். அதன் பிறகு நான் புகலிடம் தேடி உங்கள் வாசலுக்கு வந்தேன். அன்று முதல் இன்று வரை நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் என்னை மிகுந்த அன்போடு உங்கள் வீட்டில் வைத்திருந்தீர்கள். நிகில் தனது கதையைச் சொல்லி முடித்ததும் அவனுக்கும் ரமேஷுக்கும் கண்களில் கண்ணீர் வந்தது. உடனே ரமேஷ், நிகில், உனக்கு எந்த தடையும் இல்லை என்றால் நான் இவரை கரம் பிடிக்க விரும்புகிறேன் என்று நிகில் முன்னிலையில் திருமண ப்ரொபோசல் வைத்தார். ரமேஷும் நானும் ஒரே வயதுடையவர்கள். ரமேஷ் கூறினார், எனது திருமணம் சில ஆண்டுகளுக்கு முன்பே நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் எனக்கு சில மருத்துவ பரிசோதனைகளை செய்யச் சொன்னார். அந்த பரிசோதனைகளில் என்னால் தந்தையாக முடியாது என்று தெரியவந்தது. மெல்ல மெல்ல இந்தச் செய்தி எங்கள் குடும்பத்தில் பரவியது.
இந்த காரணத்தினால் யாரும் என்னை தங்கள் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக இல்லை. அதனால்தான் நான் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறேன். இன்று எனக்கு 35 வயது ஆகிவிட்டது. ஆனாலும் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நானும் என் துயரத்தை பகிர்ந்து கொண்டேன். நானும் 33 வயது வரை திருமணம் இல்லாமல் இருந்தேன். நாங்கள் மூவரும் எப்படியாவது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தோம். கடவுள் அந்த 3 அனாதைகளையும் ஒன்றாக இணைத்து வைத்தார். 35 வயதில் ரமேஷை விடச் சிறந்தவர் எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ரமேஷ் மிகவும் நல்ல மனிதர். எனக்கும் தாய்மையடையும் வயது கடந்துவிட்டிருந்தது. அதனால் நான் வேறு எந்த யோசனையும் இல்லாமல் ரமேஷை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தேன். மேலும் நிகிலை சட்டப்பூர்வமாக தத்தெடுத்தோம். அந்த நாளுக்குப் பிறகு நாங்கள் மூவரும் ஒரு குடும்பமானோம். கடவுள் எந்த வழியிலும் விதியையும் நம் ஜோடியையும் அமைப்பார் என்பது கடினமான உண்மை. என் சொந்த மக்களே என்னை தனித்து விட்டுவிட்டார்கள். ஆனால் ரமேஷை போன்ற ஒரு மனிதர் என்னை திருமணம் செய்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். நிகில் எனக்கு தாய்மையின் உணர்வை கொடுத்தான். நண்பர்களே, இதுதான் இன்றைய கதை. இன்றைய கதையைப் பற்றிய உங்களது கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.